வணக்கம். இந்த கத்தாழை மீனை பற்றியதான 3 சுவாரஸ்யம் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த மீனுக்கு மட்டும்தான் இந்த வசனம் பொருந்தும். ஏன்னா இந்த மீன் வந்து பச்சையா இருக்கும் போது என்ன விலை இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன், பச்சையா இருக்கும் இந்த மீன் 100 ரூபா அப்படின்னு சொன்னா, கருவாடு ஆயிட்டுனா இந்த மீன் வந்து 200 ரூபாய்க்கு விற்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, பண்ணா கருவாடு கடைக்கல்ல வாங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த பண்ணா கருவாடு. இதுக்கு ஈக்குவலான ருசி உள்ள மீன் வந்து இதுக்கு பேர் வந்து கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இதுவும் கத்தாழை தான். இது வந்து குருமுட்டி கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3மே வந்து ஒரு சிலவங்க நினைப்பாங்க ஒரே இனமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா ஒரே இனம் கிடையாது, எல்லாமே வெவ்வேறு இனம். இதுலயே வந்து தங்க அதாவது விலை அதிகமா வரும் கூரல்னு சொல்லி சொல்லுவாங்க. கூரல் வந்து கூரலும் கத்தாழையும் ஒண்ணு தானே அப்படிம்பாங்க. ஏன்னா கூரை கத்தாழை அது அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுனால கூரலும் கத்தாழையும் ஒண்ணு அப்படிம்பாங்க. கிடையாது, கூரை கத்தாழை அப்படிங்கிறது வேற, இது வேற. இது நல்லா பார்த்து வச்சுக்கிறீங்க. கருவாட்டுக்கு நீங்க வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த கத்தாழையை வாங்கி சாப்பிடுங்க. எல்லாமே செம்மையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. மீன் விலையும் மாத்தியல்னா இந்த கத்தாழை அப்படிங்கிறது விலை வந்து ஒரு நார்மலாவே இருக்கு. இது வந்து எப்பவுமே டாப்ல இருக்கு. சீலாவுக்கு ஈக்குவலா உள்ளது வந்து இந்த பண்ணா மட்டும்தான். அதனால இன்னும் இந்த மாதிரி மீன்களை பற்றி தகவலை தெரிஞ்சுக்கணும். பெரிய பட்டியலான தீவிரம் செல்ல மாலை முடிச்சிருக்கேன். மற்றபடி இனிமையான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி.